பீகார் சட்டப்பேரவையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற உள்ள நிலையில் 243 எம்எல்ஏக்களில் 128 பேர் தனக்கு ஆதரவாக உள்ளதாக முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் வசந்தியிடம் கேட்கலாம். வசந்தி, வணக்கம். தகவல்களை வழங்குங்க. பீகார் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த 2020 சட்டமன்ற தேர்தலில் பாஜக நிதிஷ்குமாரோடைய ஜேடியு கட்சி ஆட்சியை கைப்பற்றி இருந்தது. அதில் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இருந்தாங்க. பிறகு இருந்திருக்கூடிய கூட்டணி முறிவு ஏற்பட்டதை தொடர்ந்து அவர் கூட்டணி காங்கிரசுடன் இணைந்து புதிய கூட்டணி ஒன்று அமைத்து அது மகா கூட்டணி அப்படின்ற அடிப்படையில அவர் மீண்டும் முதலமைச்சராக இருந்தார். அந்த பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறியிருந்தார். பிறகு சமீப நாட்களுக்கு முன்பு மீண்டும் ஆர்ஜேடி கூட்டணியிலிருந்து இருக்கக்கூடிய சலசலப்பு அங்கேயும் தன்னோட கூட்டணியை முடித்து மீண்டும் பாஜகவிலேயே இணைந்தார். இது பீகார் அரசுல பல்வேறு குழப்பங்களையும் அரசியல் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தின்னு தான் சொல்லணும். கடந்த 4 ஆண்டுகள்ல 2 முறை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் முதலமைச்சராக நிதிஷ்குமார் இருக்கார் அப்படின்றதுதான் பல்வேறு விவாதங்கள் கிளப்பியிருந்தது. இந்த அடிப்படையில நிதிஷ்குமாரோடைய அரசுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்றது பீகார் சட்டமன்றத்துல இன்னைக்கு நடைபெறுது. ஃப்ளோ டெஸ்ட் சொல்லுவாங்க. அது இன்னைக்கு நடைபெறுது. பீகாரை பொறுத்த வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா மொத்தம் 243 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. அந்த மாநிலத்துல ஒரு பெரும்பான்மைக்கு ஆட்சி பிடிக்கணும் அப்படின்னா 122 எம்எல்ஏக்கள் தேவைப்படுறாங்க. இப்ப இருக்கக்கூடிய நிலவரத்தை பொறுத்து பார்க்கும்போது நிதிஷ்குமார் அரசு, அதாவது அவங்களுக்கான 6 எம்எல்ஏக்கள் 127 பேர் இருக்காங்க. அதாவது பாஜக 2020 எலெக்ஷன்ல பாஜக 78 எம்எல்ஏக்களும் அது ஹெச்ஏஎம் சொல்லுவாங்க அந்த கட்சி, அதாவது முன்னாள் முதலமைச்சரா இருக்கக்கூடிய அவருடைய கட்சி, அதுல 4 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. நிதிஷ்குமார் இப்ப முதலமைச்சர் கூடிய நிதிஷ்குமாரோட ஜேடியு 45 எம்எல்ஏக்கள் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாமே சேர்த்து மொத்தம் 127 எம்எல்ஏக்கள், அதாவது பெரும்பான்மைக்கும் அதிகமான 6 எம்எல்ஏக்கள் அங்க இருக்காங்க. அதே மாதிரி எதிர்கட்சியா இருக்கக்கூடிய லல்லு பிரசாத் யாதவோட ஆர்ஜேடிக்கு 79 எம்எல்ஏக்களும், காங்கிரஸுக்கு 19, இடதுசாரிக்கு 16 அப்படின்னு மொத்தம் அங்க 114 எம்எல்ஏக்களோட எதிர்கட்சி அங்க இருக்காங்க. இப்போ இந்த அடிப்படையில பார்க்கும்போது ஏற்கனவே இதுல நம்ம கூடுதலா ஒரு விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த பீகார்ல இப்ப சமீப நாட்களுக்கு முன்னாடி நிதிஷ்குமார் வெளியே வந்ததுக்கு அப்புறமேட்டு தேஜஸ்வி யாதவ் இவர் துணை முதலமைச்சர் இருந்தார். அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம், இந்த ஆட்டம் இதோட முடியல, இந்த விளையாட்டு தொடருது அப்படின்னு அவர் சொன்ன விஷயம் தான் நம்ம இப்ப எடுத்துக்கணும். ஏன்னா பெரும்பான்மை அடிப்படையில நிதிஷ்குமாருக்கு அவர் ஆட்சி அமைத்தாரு. இருந்தாலும் ஃப்ளோ டெஸ்ட் அடிப்படையில பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டிய இடத்துல அந்த கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதுனால இதுல ஜேடிஎஸ்ல, அதாவது ஜேடியூல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எதிர்கட்சிக்கு போவாங்களா இல்ல அவரே நிதிஷ்குமாரோடய இருப்பாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால இப்ப நடக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலோட வாக்கெடுப்பு அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இதுல நம்பிக்கை வாக்கெடுப்புல நிதிஷ்குமார் தனக்கான பெரும்பான்மையை நிரூபித்தால் மட்டுமே அவர் ஆட்சியை தொடர முடியும். அப்படி அவர்கிட்ட இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் எதிர்கட்சி தாவினாலோ அவருக்கு வாக்களிக்கினாலும் மீண்டும் பீகார்ல இருக்கக்கூடிய ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அந்த அடிப்படையில இன்னைக்கு நடக்கக்கூடிய ஒரு ஸ்லோ டெஸ்ட் பீகார் அரசியலே ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ரம்யா, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வசந்தி.